தள்ளுறது? கண்ணுக்கு என்ன வரைக்கும் பெட்ரோல் பங்கே இல்ல. உன் ஐடியால பெட்ரோல் ஊத்தி கொளுத்த அதான் இல்லையே. இதோட நல்ல ஐடியா இருக்கு அவங்க. சொல்லு பாப்போம். நேத்து போட்டியே ஒரு பிட்டு ராவுத்தர் பெட்ரோல் பதுக்கி வைக்கிறாருன்னு அந்த சுரங்கத்துல போய் சொல்றோமா? ஹலோ பிரதர், ஃபர்ஸ்ட் அது பிட்டு கிடையாது, பச்சை உண்மை. செகண்டு அது சுரங்கம் கிடையாது, சீலோ. இந்த வாய்ட்டாங்க இருக்கு பாரு, அது மாரி. எப்படி வாங்குறதே அந்த மாதிரியா? ராவுத்தரையா எப்படி சொல்லணும்னு அறியல. இப்போ ஃபுல் பாடி ஸ்கேனிங் பண்ணும்போது தான் எங்களுக்கே தெரிஞ்சது. மனுஷன் உடம்புல எத்தனை எலும்பு இருக்கு டாக்டர்? எலும்பு 206 தான். ராவுத்தரையா, நான் சொல்ல போகிற விஷயம் எனக்கே தர்ம சங்கடமாக இருக்கு. எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. மண்டையை உடைச்சிருக்கேன், 10 விரல், தாவாங்கட்டை, கை, கால், அப்புறம் வேற என்ன பாகண்டா? நம்ம உடைக்காத பாகமாண்ணே, காலில் இருந்து கழுத்து வரை. அண்ணே, டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் போய் சொல்லக்கூடாதுண்ணே. மூடு. அப்போ ஆக மொத்தம் 206 எலும்பு உடைச்சிருக்கேன். என்ன டாக்டர்? இருக்கலாம். என்ன இருக்கலாம்? நம்ம காதுக்குள்ள சின்ன சின்ன எலும்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக உடைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ 205. ராவுத்தரையா, நான் சொல்ல வந்தது சொல்லிடுறேன். உங்களுக்கு கேன்சர். கேன்சர்? என்ன கேன்சர்? அது பின்ன ப்ரோஸ்டேட் கேன்சர். ப்ராஸ்டியூட் இல்லை, அது உங்க கால கொட்டலக்கல். இது அப்படியே விட்டா 4 மாசம் 6 மாசம் 6 மாசத்துக்குள்ள இருக்கிற சொத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு போனோம். சரி, பணம் பெட்ரோல் எப்படி எடுக்கிறது? அது ஒரு ஐடியா இருக்குது. டேய், உன்னான ஐடி கார்டு இருக்குல்ல? எடு. இவன் ஒருத்தன் தற்கால் டிகிரி டிடிஆர் ஆட்டம் ஐடி கார்டு ஐடி கார்டு. டா, என்னன்னு பேச போற? I am Narsimhan from All India Petrol Gas Association. அதெல்லாம் சார் தாங்க, உள்ளெல்லாம் அனுப்ப முடியாதுங்க. நான் வரக்கூடாதுன்னு சொல்கிறது நீ யார்? இங்கே இல்லீகலாக தரவரான பெட்ரோல்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துக்குது. ஓகே, உங்களுக்கு யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க. உள்ள அந்த மாதிரி பெட்ரோல்லாம் கிடையாது. அது முடிவு செய்ய வேண்டியது நான். ஐ வாண்ட் சாம்பிள், பெட்ரோல் சாம்பிள். எதுக்கு நான் ஐயா கிட்ட ஒரு தடவை ஃபோனில் கேட்டுக்கிறேன். மிஸ்டர் ராவுத்தர் தானே? கால் பண்ணுங்க. ராவுத்தர் உங்களுக்கு தெரியுமா? கால் பண்ணுங்க. ஹலோ சார். டேய், ஹலோ. செக்யூரிட்டி ராவுத்தர் கால் பண்ணுறாரு சார். காலை ட்ரேஸ் பண்ணுறது ரெடியாக இருங்க சார். இன்னைக்கு ராவுத்தரை கையங்கலமாக பிடிக்கிறோம் சார். என்னது கையங்கலம்? டேய், கை காலம் தான் பெட்ரோல் வாங்கி வாடா. என்ன பண்ண சொல்றீங்க சார்? நம்ம கடுமை நம்ம பண்ணி தானே ஆகணும். டேய், என்னடா வளர்ந்துக்கிறான்? கார்பரேஷன் பண்ணலன்னு சொல்லிட்டு செக்ஷன் 10 ஸ்டாண்டர்ட் சீல் செக்யூரிட்டி அரெஸ்ட் பண்ணுறோம். எஸ் சார். சார் கண்டிப்பாக சார். ராவுத்தர் வராரு, அரெஸ்ட் பண்ணலாம் சார். எஸ் சார். என்ன சார்? ஓ, இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்ததே அந்த செக்யூரிட்டி தான் ராவுத்தர் சொல்லணுமா சார்? சொல்லிடலாம் சார். குட். ஜெய் ஹிந்த் சார். உங்களோட பேர்? சேந்தன். மிஸ்டர் சேந்தன், நீங்க சேர்ந்த இடம் சரியில்லை. எங்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்க நாளைக்கு ஆபீஸ்க்கு வர வேண்டியிருக்கும். ப்ளீஸ் கம். சார், உங்களுக்கு சாம்பிள் தானே சார் வேணும்? எடுத்துங்க சார். ஐயோ, இல்ல, நீங்க மிஸ்டர் ராவுத்தருக்கு ஃபோன் அடிங்க. சாம்பிள் எடுத்துங்க, எவ்வளவு வேணா எடுத்துங்க. வாங்க. சரி வாங்க.
செம்மையாகுது. எடுத்தியா? ஓகே. சூப்பரே. சூப்பராக இருக்கு. ஓகே. எரிபிக்காகுது. எரிகோலி. டேய் போன் குடு நீ போடா போன் கேமராவே நான் எருமை. கேமரா இல்லையா? டேய் இவன் என்ன ஓடி வந்துக்கறான்? டேய் ஓடிடா. கட்டறா. கட்டறா. டேய் வாடா. கட்டறா. சோவாடா. சத்தியமா கேமரால மொபைல் இல்ல. வண்டி ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் தள்ளணும். நான் விளாடுறியா? கருப்படி கேட்க போறது. ஐயா 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 அடி உங்கள் மனம் ஐயா. வாடியா ஜிப்பல கடி பம்பா. அட்டாக் இவனை பேச வச்சா என்ன பண்றது? இவனுக்கு தான் உகாண்டிஸே தெரியாது. உகாண்டிஸா? அது ஒரு இதுல யோ உலக சினிமா நீலாம் ஆப்பிரிக்கன் படம்லாம் பாப்பில்ல? அதுல 4-5 வார்த்தை எடுத்து சொல்லு. ஜில்லு, நான் பார்த்ததா சொன்ன சைனீஸ், கொரியன் மற்றும் ஆப்பிரிக்கன் படங்கள்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. வார்த்தைகள் ரொம்ப கம்மி. சொன்னது செய் பட. ஆல் ஓகே. டேய் நர்சி மண்டேலா, அவன் சொல்லி கொடுத்ததெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க. உன் வயிற்றுலேயே கன்னை எடுத்துன்னு இருப்பேன். அப்படியே ஒரு வார்த்தை சொல்லினே இருக்கணும். அதை தாண்டி எதனா சொன்ன மவன் எனக்கு தொப்பைக்கு நேரம் கன்னுக்குது. சுட்டேன்னு வச்சுக்கேன், துண்ண சோறுலாம் தொடங்கி இருக்கணும். சரியா? ஆமா கோயிலும் காதலியே சுட்டுவேன். டேய் உனக்கு யார் இப்போ கன்று கொடுக்க போறா? சனிய. ஜில்லு ஜில்லு டேய் கேள்றா. என்னடா கச்சா ஒருத்தரை யோசிச்சுக்க. அவன் டேஞ்சரு, நம்ம நிராயுத பாணி. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் சத்தியமா எனக்கு தோணல. இது எங்க தாத்தாவோட கன்னு. இந்த கன்னை என்னாண்ட கொடுக்குறப்ப எங்க தாத்தா என்ன சொன்னார் தெரியுமா?
சரக்கு எங்கேருந்து வருதுன்னு சொன்னீங்க? உங்கூட்டாண்டாவா? உகாண்டாண்ணா? உங்களாண்ட ஒரு கேள்வி கேட்கணும். உகாண்டாவுடைய கேபிட்டல் என்ன? Chillma, chill. Just volunteering. Why you gone looking? இருந்தாலும் உகாண்டில் இருக்கிற சரக்கு என்னுடைய ஏற்ற வந்த என்ன பற்றி தெரியுமா உனக்கு? ஓயா பேபே. ஏய், என்னப்பா நம்மளை பார்த்து பேபின்றாப்புல? அது ஒன்றும் இல்லைண்ணா, அவர் உகாண்டாவில் பண்ணுற பிஸ்னஸுக்கு நீங்கள்லாம் குழந்த மாதிரி அப்படின்றப்பல. ஐ பேபி யூ பட் இயர் அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணா. அண்ணாண்டியா நம்ம டீல் பேசலாமா? பேசும், டீல் பேசுவோம். எங்களாண்டு இருக்கிறது ஒரு புதுவிதமான ஃப்ளேவர் வச்ச சரக்கு. ஒவ்வொரு தடவையும் இந்த பிரேசிலிருந்து கத்தின் வரத்துக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. ஏகப்பட்ட சிக்கல். அதனால தான் எங்களுக்கு லோக்கலாக ஒரு டீலர் தேவைப்படுறாங்க. நீங்கள் மட்டும் எங்களோட இதில் பார்ட்னராக சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க ப்ராஃபிட். எல்லாரும் புள்ளி வச்சு தான் கோடு போடுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த கோட்டை விற்று பெரிய புள்ளியாயிடலாம். அதெல்லாம் இருக்கட்டும். உகாண்டாலேருந்து சரக்கை எப்படி கத்தின்னு வந்தீங்க அத்தை சொல்லுங்க முதல்ல. அதாவது சவுத் அமெரிக்கா காடுகள் இருக்கிற பெஸ்ட் கோகோ இலைகளை கைப்பட தேர்ந்தெடுத்து. டேய் எந்திரா 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 புத்ரா வாய புத்ரா கை தூக்கு கை தூக்கு கால தூக்கு. காய வச்சு ஐரோப்பாவில் இருக்கிற கட்டராண்டு கொடுத்து புடிசா நறுக்கி இரும்படி பாக்கெட் இரும்படி பாக்கெட்ரா தக்கினடா அதை ஸ்வீட்டில் ஊற வச்சு பன்னீர் பாட்டில் அப்புறம் வச்சி ரசனா என்னது ரஸ்னாவா? ரஷ்யாவின் தோட்டத்திலிருந்து சிறந்த ஆரஞ்சு பழங்களை எடுத்து அதை காய வைத்து பொடியாக்கி எல்லாம் சேர்த்து குலுக்கு குலுக்கு நல்லா குலுக்கு குலுக்கு. போடு. அப்படியே எவ்வளோ ஆச்சு? இன்னும் மூஞ்சி நேரம் கண்ணு பிடிச்சிட்டு இருக்கேன். நீ பில்லி கேட்கற? அப்போ ஒரு வாட்டர் பாக்கெட் வாங்கின்னு வா. கேட்கும் போது இவ்வளோ கிக் ஆகுது. இதை தொட்டு நக்குனா எப்படி இருக்கும்? ஓ காட். என்னப்பா இவன்? அது ஒன்றும் இல்லைண்ணா, அது நாக்கு மேட்ரு இல்லை, மூக்கு மேட்ரு. ஓ மூக்கு மேட்ரா? நான் ஒரு நிமிஷம் உரியத்துக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணுறேங்க. பார்ட்னர் தானே? பார்ட்னர் பார்ட்னர். அப்புறம் ஒரு நிமிஷம், ஏய் என்னடா? சரக்கு சாம்பிள் காட்டுறீங்களா? குவாலிட்டி செக் பண்ணிப்போமா? எல்லாம் ஹை கிளாஸ். ஓகே இல்லை? எறும்பொடி புரியும், தலைக்கு எறும்பு, காது கொய்யுங்க, கொக்கின தூக்கு கன்னு கன்னு இருந்துதான் கவுனு இருந்துதான். எஸ்கேப். சொல்லு பையே. அட்டேக், அந்த நரசிம்மன் பையன்
பையன் உன்னை பார்க்க வந்தானா? எந்த நரசிம்மா? எந்த நரசிம்மனா? தெய்வாவோட சரக்க அந்த 3 பசங்க கிட்ட இருந்து திருடி ஓன்ட்ட வந்து கொடுப்பான்னு சொன்னேன்ல, அந்த நரசிம்மன் கரடிய காட்டேரி ஏறி பிறந்தா மாதிரி இருப்பான். இல்லையே பையன், அந்த மாதிரி யாரும் வரலையே. அப்ப நீ காட்டேரியே பார்த்ததில்ல, விடு. ஐயோ, எசக்கு பிசக்கா எங்கேயாவது மாட்டேன் இருக்கானோ? தெய்வாவுக்கு மட்டும் நம்ம துரோகம் பண்றது தெரிஞ்சது. கவலைப்படாத பையே, தெய்வா மார்க்கெட்ல இருந்து ஒழிக்க நம்மகிட்ட நிறைய வழி இருக்கு. நான் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான். நீயாவது ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாரு, சரியா? பண்றேன். கமிங் கமிங். இவனும் சொல்லி கொடுத்து அவன் சொல்கிறான். ஹலோ 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 ஹலோ. சுற்றுவேன். மரியாதை சொல்றேன். உங்ககிட்ட இருக்க சரக குத்துருங்க, நாங்க அப்படியே போயிடுறோம். பரமபதம் ஆடுவியா? பரமபதம் ஆடுவியான்னு கேட்டேன். ஆடுவேன். அதுக்கு என்ன? எல்லாரும் ஏணியை பிடிச்சி வாழ்க்கையில மேலே ஏறி வருவாங்க. ஆனா அண்ணா, பாம்பு வாழை பிடிச்சி மேலே வந்தவன்டா. என்கிட்டயே உன் டபுள் பாஸ் காட்டுறியா? சுற்றுவேன். எங்கள் தாத்தா இந்த கண்ணை கொடுக்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா? தெய்வா கொஞ்சம் பிக்காருங்கடா. பாஸ், தெய்வமே, பை சொன்ன பாட்டி நீங்க தாவா? இவனுங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க பாஸ். இவனுல கண்ண மேடைக்கு சுடுங்க பாஸ். நீதான் நரசிம்மடா? சருக்குங்கடா. இது வரைக்கும் இந்த கண்ணை எங்கள் குடும்பத்தில் எவனும் சுட்டது கூட கிடையாது. அதுக்கான தேவையே வரல. கடைசியா சொல்றேன், மரியாதை கேக்குறேன். சரக்கு கொடுத்துருங்க, நாங்க போயிடுறோம். இல்ல சுற்றுவேன். சுட்ரா. ஆனால் சரியான நேரம் வரும்போது எதிரி கண்ணை பார்த்து சுட சொன்னார். சுட்டுறா. 6 புல்லட்டையும் அவன் நெஞ்சில் தொப்பு தொப்பு தொப்புன்னு இறக்க சொன்னார். நீ ட்ரிகர் அழுத்துறதுக்குள்ளேயா இந்த கிண்ணத்து உங்கள் 4 பேரையும் 3 தடவை சுற்றுவேன். பார்க்குறியா? சுற்றுவேன். ஃபயர் 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 ஃபயர். டட்டா பாய். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு ஒரு படம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பட்டாம்பூச்சி இப்படி 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 வெக்கை ஆட்டி பறந்துச்சுன்னா ஒன்று நடுங்குவான், அப்படி 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 ஆட்டி பறந்துச்சுன்னா வேற ஒன்று நடுங்குவான். அதாவது இதோட தலையைத்தே மாத்திர பெரிய சம்பவம்லாம் கூட எங்கேயோ சம்பந்தமே இல்லாமல் நடக்கிற சின்ன விஷயத்தோட விளைவு தான் சொல்லியிருக்காங்க. அதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்.